Hello guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சில்லி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நீங்க கடைகள்ல போய் நிறைய வாங்கி சாப்பிட்டுருப்பீங்க. வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இன்னைக்கு நான் 1/2 kg அளவுக்கு நல்ல எலும்புகள் எல்லாம் நீக்கிட்டு போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்து வச்சிருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருங்க. மசாலா கலக்கிறதுக்காக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்ச சிக்கன் கூட தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா அண்ட் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இது நல்லாவே இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட்டாக வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, நம்ம விட்டுருக்க எண்ணெய் மட்டுமே போதும். நல்லா இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 1/2 hour அளவுக்கு அப்படியே இதை ஊற விட்டுடுங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு இது நல்லா ஊறி வந்திருக்கு. நம்ம உடனே பொரிச்சோம்னா அதோட மசாலா சிக்கனில் வந்து ஊறி இருக்காது. ஒரு 1/2 hour கழிச்சு நம்ம பொரிச்சு எடுக்கும் போது சிக்கனும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். மசாலாவும் எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லாவே ஊறி வந்திருக்கு. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நல்லா சூடான எண்ணெயில் அப்படியே போட்டுடாமல் இது போல் ஒவ்வொரு துண்டுகளாக போட்டு பொரிச்சுக்கோங்க. நம்ம அப்படியே போட்டுட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இது போல் தனித்தனியாக போடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஈவனாக நல்லாவே வெந்து வரும். இது நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. தீ அதிகமாக வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும், உள்ளே வந்து வேகாமையே இருக்கும். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் வச்சு பொரிச்சு எடுக்கும் போது ஈவனாக எல்லாமே வெந்து வரும். நல்லா இது போல் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா இதை பொரிச்சு நல்லா வேக வச்சு இது போல் எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்து வச்சிடுங்க. இது போலவே மீதம் இருக்க சிக்கனையும் நல்லா இது போலவே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போலவே உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போலவே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.